வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே 2 பங்குகளோட ரிசல்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு பிஎஸ்யூ செக்டார் பங்கு, இன்னொன்னு ஐடி நிறுவன பங்கா இருக்கு. ஸோ இது 2 தான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இத பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால இத நான் பிரிஃபர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நேத்து நம்ம முக்கியமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 2 பங்குகள பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு கூட கம்மி தான். பட் நாளைக்கு, நாளான்னைக்கு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களோட ரிசல்ட் அதிகமாயிரும். ஸோ குடுத்தா ஒரேடியா குடுப்பானுங்க. எல்லாத்தையும் கொண்டு நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. குடுக்கலைன்னா ஒண்ணுமே இல்லாமயும் பண்ணுவாங்க. பட் இந்த மாரி 2, 3 அப்படின்ட்டு வந்ததுன்னா, நமக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு செய்திகள உங்க கூட நான் கொண்டு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ பங்குகள் அப்டேட் ரிசல்ட்ட தவிர ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்ட பார்த்துட்டு இதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு டேல நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்ல ஓரளவு நல்ல வாலடைல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவெல்லாம் குடுத்து, அங்கருந்து ஒரு ரெக்கவர பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 58 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நிஃப்டி 50ல நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 128 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா விற்பனையாளரா தான் இருக்காங்க. 1500 கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 1180 கோடிக்கு பை பண்ணி நம்ம மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட்ட குடுத்துருக்காங்க. ஓவராலா எஃப்ஐஐஸோட ட்ரெண்டு படுமோசமா தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டும் அப்படிதான் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, குளோபலா எல்லாம் வரக்கூடிய செய்திகளும் ரொம்பவே நெகட்டிவான செய்திகளா தான் இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, ஊன்பானுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி பேசுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே கம்ப்ளீட்டா பாசிட்டிவான செய்திகளா கொண்டு வாயில ஊட்டுவாங்க. "இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு" அப்படின்ட்டு. இதுதான் மார்க்கெட்டோட வழக்கமா இருக்கு. ஸோ எப்ப நமக்கு நெகட்டிவ் நியூஸ் வருதோ, அந்த டைம்ல நம்ம ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். சரியா ரியாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது நம்ம ரிசல்ட்டுக்குள்ள இறங்கலாம். மொத நம்ம பார்க்க போறது பிஎஸ்யூ செக்டார் பங்கான பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டுல குடுத்துருக்காங்க. ரூ. 1 பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டாவும் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. லாபம் பார்க்கும்போது ஒரு 26.5% உயர்ந்திருக்கு. 1779 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே போன காலாண்டு, போன வருடம் பார்க்கும்போது 1400 கோடி கிட்ட இருந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 16% உயர்ந்திருக்கு. கிராஸ் என்பிஏ கம்மி ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர்ல 1.60 இருக்கு. இதுவே போன காலாண்டுல 1.72 இருந்திருக்கு. ஒரு 0.12% பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிருக்கு. இதே நெட் என்பிஏ பார்க்கும்போது 0.15% கிட்ட இருக்கு இந்த காலாண்டுல. போன காலாண்டுல 0.18 இருக்கு. இதில பார்க்கும்போது 0.03% பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ நல்லாவே அசெட் குவாலிட்டிய மெயின்டெயின் பண்றாங்க. ஒரு பக்கம் லாபத்தையும் நல்லா வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்யூ பேங்க் தானே, இவனெல்லாம் என்னத்தங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான் அப்படின்னா, பலரும் எதிர்ப்பாங்க. அப்போ பிரைவேட் பேங்க் தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனா பிரைவேட் பேங்க்கு நல்ல ஒரு பெரிய பிரைவேட் பேங்க்ல போய் பண்ணுவாங்களான்னு கேட்டா, டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. குட்டி குட்டி பேங்க்கெல்லாம் எடுத்துட்டு அந்த பேங்க்ல கொண்டு போய் முதலீடு பண்றது தான் வழக்கமா இங்க இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நான் இந்த பேங்க்கே இந்த பிஎஸ்யூ பேங்க்ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவே நான் பெருசா இது பண்ணதெல்லாம் இல்ல. வாங்கணும்னு நெனச்சதெல்லாம் இல்ல. ஏன்னா, ஸோ இந்த பேங்க்க காட்டிலும் நமக்கு இதுக்கு முன்னாடி சில பங்குகள் அட்ராக்டிவா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் சைஸ் இருக்கக்கூடிய பங்குகளே அட்ராக்டிவான ஒரு இடத்துல கிடைச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போன வருடம் கூட. ஸோ பிஎஸ்யூ பங்குகள் ஏன் நம்ம இது பக்கம் நம்ம போகணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு பாட்காஸ்ட்டாட்டம் இருக்கும். ஸோ நம்ம இந்த குட்டி குட்டி வங்கி பங்குகள் புக் வேல்யூ சீப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது பக்கம் போகாம, சேம் புக் வேல்யூ அட்ராக்டிவா இருக்கு. அதே மாரி பிசினஸோட பேலன்ஸ் ஷீட் சைஸ், புக் சைஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கக்கூடிய பேங்க் நமக்கு அட்ராக்டிவா கிடைக்குது. ஸோ அதன் பக்கம் ஏன் போணும் அப்படிங்கிற ஒரு விவரம் பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயில்டா ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல பார்த்தோம். பலரும் அத பார்த்தாங்க. பட் அதுக்கு எதிர்கருத்து தான் பேசினாங்க. ஆனா, இப்போ பிஎஸ்யூ பேங்க் அண்ட் அப்ப டிஸ்கஸ் பண்ண பிரைவேட் பேங்க் எந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு, எப்படி இருக்குங்கிறத எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ பிஎஸ்யூ பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இந்த ஒரு 10 மாசத்துல அமைஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கூட கிட்டத்தட்ட ஒரு 50%க்கு மேலான ரிட்டர்ன கடந்த மார்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாத பிஎஸ்யூ செக்டார் பங்குகள் கூட இருக்கு. மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதெல்லாம் நம்பர்ஸா இந்த இடத்துல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஏதோ ஒரு குவார்ட்டர், 2 குவார்ட்டர் ஃப்ளூக்ல வந்துட்டான்ப்பா அப்படின்ட்டுலாம் நம்ம இங்க சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலாண்டும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து
இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராங்கிறது நமக்கு க்ளீனாக வந்து தெரியுது. ஸோ இவன் மட்டும் இல்லை, ஸோ இன்னும் பல பங்குகளும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ பாஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா தவறாக முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பிஎஸ்யூ வங்கி பங்குகள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ திரும்ப நமக்கு வந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு இவன் நல்லவன், அவன் கெட்டவன், இவன் மேலே இவன் போண்டி ஆயிடுவான் அப்படின்ட்டுலாம் நம்ம பெருசாக வந்து திங்க் பண்ணாமல் நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 65 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 ரூபா கிட்ட இருக்கு. ஸோ விரைவில் அதை தாண்டி போகுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் பேங்க் ஆல்மோஸ்ட் வந்து உச்சத்தை தொட்டாச்சு. ஸோ அதை தாண்டி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. சரி நடக்கட்டும், ஏறும்போது ஏறட்டும். அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா கிட்ட வந்து 40 ரூபாய்க்கு கீழே இருந்த பங்கு அந்த யூனியன் பேங்க் இப்போ பட்டை கலப்புது. ஆனால் அதே டைமில் கொஞ்சம் இந்தியன் பேங்க் இது பக்கமெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவல் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். பட் இந்த இந்தியன் பேங்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அந்த இந்தியன் பேங்க் சைடு போக விடாமல் வந்து பண்ணிருச்சு. பட் இப்போ அதை உணர்றேன் நான். ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படிங்கிறக்காக ஒட்டுமொத்த நிறுவனமே நமக்கு ஆகாது அப்படின்ட்டு விட்டது என்னுடைய ஒரு தவறு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இருக்கு. ஆனால் சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரான ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு பங்காக இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ லைனாக வந்து நம்ம பார்ப்போம் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறானுங்க வங்கி பங்குகள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேபி ஏதாச்சும் நடந்ததுன்னா ஸோ அப்போது இதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி ஏதாச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நல்ல இடத்துல இருக்குது, நல்ல வேல்யூவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்டும் நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அசட் குவாலிட்டி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கூட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் வந்து ஒஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக ஏதாச்சும் ஒரு சிக்னல் கிடச்சிதுன்னா அப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம டாடா எலக்ஸியோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ப்ரொவிஷன் லேபர் காஸ்ட் புது லேபர் கோடுக்கான அந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. 96 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டாடா எலக்ஸி. பட் இதை தவிர்த்து நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்ச மாதிரி நமக்கு தெரியுது. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 29% சரிவடைஞ்சு 109 கோடியாக இருக்குது. பட் இந்த 109 கோடி கூட ஒரு 90 கோடி சேர்த்துனோன்னா கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க லாபமாக வந்து இந்த காலாண்டில் வெளியிட்டிருப்பாங்க. 200 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு காலாண்டா டாடா எலக்ஸிக்கு மேபி வந்து அமைஞ்சிருக்கலாம். ரெவன்யூ ஒரு 3.9% தான் உயர்ந்திருக்கு. பட் அவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போது இந்த காலாண்டில் பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட 21% இருக்குது. இது போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 18.5% இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5%க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்ஜின் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாப வளர்ச்சியை இந்த காலாண்டில் தூண்டியிருக்கு. பட் என்ன பண்ணுறது, இந்த ஒன் டைம் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்ருக்கு. பட் ஓவராலாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பெட்டராக தான் வந்து இந்த டாடா எலக்ஸி இந்த காலாண்டில் பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பங்கு ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்குங்கிறதுல டவுட் இல்லை. ஸோ ஸ்க்ரீனரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகாமல் தான் இருக்குது ரிசல்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இவனுங்க அப்டேட் பண்ணுவானுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி தான் வந்து நின்றுட்டுருக்கு. ஆனாலும் மேபி ஏறலாம் கொஞ்சம். இருந்தாலும் இதில் எனக்கெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ஒரு பிளானோட தானே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய பிளான் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து சில இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரும் அப்படின்னு வந்து ரொம்ப தோணுது. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் ரொம்பவே வந்து பொறுமையாயிட்டேன். மேபி வந்ததுன்னா டக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே போடுறதுக்கு நம்ம வந்து சரியாக வந்து இருக்கணும். சரியாக ஃபண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். இடையில போயிட்டு இந்த பக்கம் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணியெல்லாம் முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வருடம் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வாய்ப்புகள் எல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தோணிகிட்டே வந்து இருக்குது. மேபி உண்டாச்சுன்னா அது நிஜமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு லாங் டேர்முக்கு
மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா லாங் டெர்ம்க்கு நம்ம நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல கிடைக்கும்போது, அள்ளி போட்டுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஏன்னா இதுக்காக தானே நம்ம லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு உட்காருன்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ வாய்ப்பு வரும்போது அதிலிருந்து எடுக்கிறதுல எந்த தவறும் இல்ல. ஒரு டீசென்ட்டான ஒரு வட்டி நமக்கு லிக்விட் ஃபண்ட்ல வந்து கிடைச்சிருக்கும். கூட ஐபிஓல இப்படி ஒரு ரொட்டேஷன் அனுப்புனோம்னா, அதில ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படி எல்ஜி எலக்ட்ரானிக் கிடைச்சது. ஏதோ ஒண்ணு வருஷத்துக்கு 1 கிடைச்சதுனாலே, ஒரு டீசென்ட்டான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். என்ன எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணேன். எதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. மேபி கிடைச்சிருந்ததுன்னா, வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் எதுவும் வந்து கிடைக்காம போயிருச்சு. பட் இப்போ ஒண்ணு கெட்டு போல. கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ பார்ப்போம். நம்ம இத்தன நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல காலம் ரொம்பவே வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த டெக்னாலஜி டாடா எலக்ஸியோட ரிசல்ட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து குடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படிங்கிறதுல நம்ம வந்து மறந்துறக்கூடாது. அடுத்தது என்எல்சி இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்எல்சி இந்தியா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்சிடரிய வந்து தனியா லிஸ்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆளாளுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எப்படி கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 சப்சிடரிய வந்து லிஸ்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல சப்சிடரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து வந்து பண்ணட்டும். நல்ல லிஸ்டிங் கெயின் குடுத்ததுன்னா, நமக்கும் சந்தோஷம் தான். அ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் ஒவ்வொரு கவர்மெண்ட் கம்பெனியும் அவங்களுடைய சப்சிடரிய அப்படி தனியா தூக்கி வீசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டாக்க வித்து பணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள தான் வந்து போகுது. அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அடுத்தது ஸ்டீல் செக்டார் பங்குகள் பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்டீலுக்கான பிரைஸ் இல்ல அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா இந்த ஹெச்ஆர் காயிலு, ஷீட்டுக்கு இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து மார்ஜின் கரெக்ட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் இந்த ராடுக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கும். ராட காட்டிலும் அதிகப்படியான ஒரு மார்ஜின் ஹிட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆர் காயில், ஷீட் போன்ற இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, அதில பெரிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க தான். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்எம்டிசி ஸ்டீல் தனியா வந்தது நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. ஸோ, டீமெர்ஜ் ஆயி வந்தது. அதுக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். பட் அவனும் இப்போ கொஞ்சம் அப்படியே மாறி வந்துட்டு இருக்கான். ஆனா என்ன திரும்ப ஒரு நல்ல பிரைஸ்க்கு வரமாட்டேங்குது. வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம அத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. எந்த ஒரு சான்ஸும் இந்த இடத்துல இல்லாம தான் இருக்கு. அடுத்தது ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளக் இன் ஹைபிரிட் எஸ்யூவிய வந்து நம்ம நாட்டுல ஜூன் மாசம் லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பிளக் இன் ஹைபிரிட்ல இப்போதைக்கு எல்லாமே லக்ஸரி வண்டிகள் தான் நம்ம நாட்டுல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மெர்சிடிஸ், பிஎம்டபிள்யூன்ட்டு. இப்போ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் ஒரு 45,00,000க்கு இந்த பிளக் இன் ஹைபிரிட்ட வந்து இறக்க போறாங்க. அதுவும் எஸ்யூவில. ஸோ என்ன மாரியான வண்டிய விட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எம்ஜி கிட்ட கசகசன்னு வந்து சைனால ஓடிட்டு இருக்கு. "ஒண்ணு குட்றா மாடலு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இந்த இடத்துல இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. "நீ என்ன வேணா இறக்குடா ராசா, ஆனா உன்கிட்ட நான் வாங்க மாட்டோம்" அப்படின்ட்டு இந்தியன் பையர்ஸும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, கராரா தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் ஈவிய வச்சு எப்படியோ வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ வந்து இவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இவங்க கொஞ்சம் பிரீமியம் கேட்டகரியில வந்து இருக்காங்க. மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுதான் இவங்களுடைய சேல்ஸும் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ விகோவி பார்த்தீங்கன்னா, இப்ப யுகேல ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இது நாள் வரைக்கும் அங்க வந்து ஒரு 2.4 எம்ஜி 2.4 எம்ஜி தான் மேக்ஸிமம் டோஸா வந்து விகோவி யுகேல வித்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு 7.2 4ஓ 3ஓ பார்த்தீங்கன்னா, இப்போ விக்க போறதா வந்து சொல்றாங்க. இதுக்கான அப்ரூவல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து குடுத்துருக்காங்க. யுகேல மட்டும் வந்து இப்போ விக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் உடனே வந்து இந்த அளவுக்கு டோசேஜ வந்து அதிகமாக்குனா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பின்விளைவு, பக்க விளைவுகள் வந்து இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இத வந்து எப்படி இவங்க இது பண்ண போறாங்க? என்ன கணக்குக்கு அப்ரூவல் குடுத்தாங்க? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் தினமும் பாருங்க இந்த நோவா நார்டிஸ்க்கு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டே இருக்கு. நம்ம நேத்தும் இதே மாரி தானே டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது? கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அப்படியே நெகட்டிவ் செய்திகளா வந்து போட்டு தாளிச்சு எடுத்தானுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தா உனக்கு இதுக்கு அப்ரூவல். இந்தா உனக்கு நான் வந்து இன்சென்டிவ் தரேன். இந்த ட்ரக்க யூஸ் பண்றவங்களுக்கு இன்சென்டிவ் தரேன் அப்படிங்கிறான். ஸோ ட்ரம்ப் வந்து வாய தொறந்து பேசுறாங்க. பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? ஸோ என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவனுங்களே பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்லி இறக்குறானுங்க. அதுக்கப்புறம் நல்ல செய்திகளா குடுத்து ஏத்துறானுங்க. பட் நல்ல நிறுவனம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து எதுக்கும் பயப்படாம வந்து இருக்கலாம். உதாரணம் இந்த பங்கு, இன்டெல் போன்ற பங்குகள வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க இப்படி வருவாங்க, இந்த பிசினஸ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ எந்த விதமான கவலையும் இல்லாம நம்ம பயப்படாம இருக்கலாம்ங்கிறத மட்டும் இந்த இடத்துல ஒரு பாடமா நீங்க கத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த வீடியோல நம்ம
பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!